வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. 9/5/2024 வியாழக்கிழமைக்கான முன் பங்குச்சந்தை பகுப்பாய்வு. ஸோ அதாவது ப்ரீவியஸ் டேவோட ரிப்போர்ட் அண்டு இன்னைக்கு டேக்கான பங்குச்சந்தைக்கான அனலைஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் அந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அண்டு டெய்லி நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ் அண்டு ஈவெண்ட்ஸ் அண்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் மேலும் நம்மளோட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட சஜஷன் வந்து கமெண்ட் ஆர் லைக் மூலியமாக வந்து ஸோ எனக்கு வந்து கொடுங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம எஸ்டர்டேவோட ரிப்போர்ட் வந்து பார்த்துருவோம். எஸ்டர்டே வந்து மார்க்கெட் வந்து ஹை வாலட்டைலாக இருந்துச்சு. அதாவது வாலட்டைல் மீன்ஸ் ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே இண்டெக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி வந்து நம்மளுக்கு நியூட்ரலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே நம்மளுக்கு 0.6% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்கை பொறுத்தளவுக்கு 0.55% வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.41% தான் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 100 ஸ்மால் கேப் 100 நம்மளுக்கு வெரி பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 100 பார்த்தீங்கன்னா 0.73% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நிஃப்டியோட ஸ்மால் கேப் 100 பார்த்தீங்கன்னா 0.57% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ எஸ்டர்டேவை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு சம் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீக்கே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறத நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே வந்து சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகி கீழே இறங்கிட்டு சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இன்ஸ்டியூஷனோட செல்லிங் மெத்தடை பேஸ் பண்ணி தான் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? சம் பேங்க்கோட ஈவெண்ட் அண்ட் நியூஸ் பேஸ் பண்ணி ஸோ திஸ் மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்மளுக்கு ப்ரீவியஸ் மந்த் திஸ் மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு ஸோ இந்த Q4 ஏர்னிங் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஸோ சில Q4 ஏர்னிங்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கனால ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து பப்ளிஷ் ஆகிறப்ப ஸோ அது எல்லாமே அந்த ஸ்டாக் அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்து விழுந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நார்த் இந்தியாவில் எலெக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்குல்ல. ஸோ அவங்களோட அந்த ஒரு சஜஷன்லாம் இருக்கும். மோடி கவர்மெண்ட் வருதா இல்லை காங்கிரஸ் கவர்மெண்ட் வருதா ஸோ அப்படிங்கிறத நிறையாத்தோட சஜஷன் இருக்கும்ல. அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளியே எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாகவே வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு எஸ்டர்டே கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். எஸ்டர்டே பேஸ் பண்ண அளவுக்கு எனக்கு சம் நியூஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா? அண்டு நியூஸ்க்கு முன்னாடி என்னென்னா எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து செல் பண்ணியிருக்காங்க. திஸ் மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்டர்டே பார்த்திங்கன்னா 6669 கோடி வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஏ பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் டிஏ எஸ்டே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா 5928 கோடி வந்து டிஏ வந்து எஸ்டே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா எல்என்டி வந்து ஒரு பிளான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா அவங்க வந்து நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2025-26 ஸோ அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பிக்கர் ஆர்டர் புக். அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஓ வந்து சங்கர் ராமன் வந்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 38% ஒர்க் ஆர்டர் புக்கை வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுறதா வந்து ஸோ சங்கர் ராமன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது வந்து டோட்டலி பாசிட்டிவ் ஃபார் எல்என்டி ஸ்டாக். சரிங்களா? ஸோ நிஃப்டியில் எல்என்டி ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் தரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்என்டியோட எஸ்டர்டே ரிப்போர்ட்டை பேஸ் பண்ண Q4 ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு Q4 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஸோ எல்என்டி என்ன எய்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10% வந்து ஆர்டர் இன்ஃப்ளோ க்ரோத் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அண்டு 15% வந்து டாப் லைன் க்ரோத் வந்து வரும் அப்படின்ட்டு வந்து ஃபினான்ஷியல் 2025 வந்து வரும் அப்படிங்கிறதா ஸோ அவங்க வந்து இந்தவும் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்என்டியை பொறுத்தளவுக்கு ஒரு லாங் டேர்மில் வந்து இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியாவாக வந்து இருக்குது. பட் இருந்தாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்குறதா வைக்கிறதா அப்படிங்கிறத முடிவு வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 0.2% வந்து நம்மளுக்கு மேஜர் இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதில் கிஃப்ட் நிஃப்டி. சரிங்களா? டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.41% வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. மற்ற ஆல் இண்டெக்ஸ் நாஸ்டாக் S&P 500 நம்மளுக்கு டோட்டலி வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு.
கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கோல்டு குரூட் ஆயில் யூஎஸ்டியும் பிரண்ட் குரூட் ஆயில் யூஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1.11% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிரண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.78% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ திஸ் ட்ரேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அஃபெக்டட் ஃபார் வேர்ல்டு மார்க்கெட்ஸ். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஆயில் கம்பெனிஸோட மூவ்மெண்ட் வந்து இங்கே இருக்குமானா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெரிய ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு ஹை அண்ட் லோ பெருசாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளோட கண்ட்ரியோட ஆயில் மார்க்கெட் வந்து பாதிக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணும். சரிங்களா, ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு ஸோ ஆல் ஏடிஆர்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுலேயும் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இருக்கக்கூடிய HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா 1.22% நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கான இன்றைக்கான அனலைஸ். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா ஃபண்டமெண்டலி LNT ஸ்டாக் மட்டும் நம்மளுக்கு நிஃப்டிக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. மற்ற அதர் ஸ்டாக் எல்லாமே அதோட டெக்னிக்கலாக பேஸ் பண்ணி மூவ் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கான ஈவெண்ட்ஸ்க்குன்னு செக் பண்ணுறப்போ ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏர்னிங்ஸான ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி சம் கம்பெனிஸ் வந்து நிஃப்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு BPCL, நெக்ஸ்ட்டு HPCL, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து SBIN. ஓகே, ஸோ இந்த ஒரு 4 கம்பெனிஸ் வந்து நிஃப்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். ஸோ திஸ் ஏர்னிங்ஸ் வந்து நல்லா வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அந்த 4 கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்து நல்லா வாட்ச் பண்ணி ஸோ இதில் இருந்து அவங்களோட ஏர்னிங் ரிசல்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் வந்து சம் மூவ்மெண்ட் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான இன்றைக்கான ட்ரேடிங் லெவல்ஸ் என்ன, ஃபியூச்சருக்கான ட்ரேடிங் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. சரிங்களா, ஆல்ரெடி நான் சொன்னேன் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணணும். ஸோ அந்த பிரேக் அவுட் கேண்டில் வந்து நம்மளுக்கு ஆல் டைம் ஹையில் வந்து கம்ப்ளீட் ஆகுறங்கிறப்ப நம்ம அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னோம். ஸோ நம்மளுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதிலேருந்து நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே கொடுத்துட்ருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு கண்டினியூஷன் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ கரண்ட்லி நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கக்கூடிய பிளேஸ் எங்கே எடுத்தால் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் எனக்கு வரணும் 21,900 வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. சரிங்களா, ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஓகே, 21,200 ஒரு ஸ்மால் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்து போகலாம் அப்படின்னா 22,600 வரையும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போகலாம். சரிங்களா, 22,600 மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆல் டைம் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேவை பொறுத்தளவுக்கு உங்களோட ட்ரேடிங் ஐடியாஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த லெவல், அதாவது 22,371 22,400 இதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்போ உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் 22,498. செகண்ட் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ 22,582 செகண்ட் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னோட லெவல்ஸ். சரிங்களா, ஃபர்தராக எனக்கு மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுக ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த லெவல்ஸ்லாம் பிரேக் பண்ணுறப்ப அதாவது 22,250 பிரேக் பண்ணுறப்ப தாராளமாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ 22,183 வரையும் ஸோ என்னோடய ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் வந்து நான் வந்து எடுப்பேன். சரிங்களா, ஸோ இதான் வந்து என்னுடைய லெவல்ஸ். ஸோ அதுக்கு கீழே சப்போர்ட் லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21,700 வரையும் மார்க்கெட் வந்து விழுகணும். சரிங்களா, இந்தளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் வந்து என்றைக்காவது டேஸ் தான் நடக்கும். பட் ஒரு ஸ்மால் ட்ரேட் இருக்கிறதுக்கான ஒரு லெவல்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு ஃபால் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆல் டைம் ஹையில் வந்து ஒரு டச் அப் நியூ ஆல் டைம் ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்தராக அங்கேருந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சரிஞ்சு கீழே வந்துட்டு தான் இருக்குது. 47,000 வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட்டாக வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்து வச்சுருக்கோம். சரிங்களா, ஸோ அது வரையும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து கீழே விழுந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் ட்ரெண்டுக்கு ஏற்றாப்படி ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ அது மூலிமா வந்து ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி உங்களோட ஐடியாஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு பேங்க் நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா இந்த 48,200 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். பட் இது வரையும் தான் உங்களோட டார்கெட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னா 48,400 வரைக்கும். சரிங்களா, அதை ஃபர்தராக பிரேக் பண்ணி எனக்கு இந்த ட்ரெண்டை மட்டும் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்ப இந்த சப்போர்ட் லெவல் ரீச் பண்ணும். சரி, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரீச் பண்ணும். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிறப்ப
நம்மளுக்கு அனதர் ஆல் டைம் ஹையை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. சரிங்களா, இந்த சப்போர்ட் லெவலை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 47,700. அதை உடச்சிச்சின்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் 47,300 வரையும் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து எனக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. சரிங்களா, ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் பேங்க் நிஃப்டியோட கன்ஃபர்மேஷன் தான். ஃபின் நிஃப்டி நம்மளுக்கு ஃபால் மூமெண்ட்டில் தான் வந்துகிட்டு இருக்குது. பட் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் லெவலை ரீச் பண்ண வந்து வேகமாக வந்துட்டுருக்கு. சரிங்களா, ஃபின் நிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் வந்து ஆக்டிவாகி உட்காந்துருக்கு. எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து 21,589 வரையும் நெக்ஸ்ட் வந்து மூவ்மெண்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் லெவலுக்குள்ள ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 21,522 இந்த லெவல்ஸ்குள்ளே ஃபர்தராக சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஒன்ஸ் மார்க்கெட் வந்து எனக்கு 21,391 பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 21,307. ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து ஃபின் நிஃப்டிக்கு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அண்டு ஓவரால் சம்மரியை பேஸ் பண்ணுற அளவுக்கு வேர்ல்டு லெவலில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சின்ன சின்ன குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் பேஸ் பண்ணி சம் மார்க்கெட் வந்து சின்ன சின்ன வாலட்டைலில் இருக்கும். ஓகே, ஒரு ஃப்யூச்சரை பொறுத்தளவுக்கு லாங் டேர்ம்லேயே வந்து நம்மளோட இந்தியா இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெரி பாசிட்டிவாக தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியம். பட் கம்பெனியை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிறையா கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவான Q4 ஏர்னிங் ரிசல்ட்டை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இதுக்கு மேலே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு இருக்க போகுது. அது வரையும் ஹை வாலட்டைலாக இருக்கும். மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணோன்னே வெளியே வந்துடுங்க, அல்லது செகண்ட் டார்கெட்டுக்கு உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டல் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஃபார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான அனலைஸ் மட்டும்தான். நியூஸாக இருந்தாலும் சரி, இன்னொரு டெக்னிக்கல் லெவல்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே, ஸோ மற்ற ஸ்டாக்ஸ், மற்ற டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ அதுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அங்கே வந்து டே பை டே வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.